தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை கனப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இப்பொழுதும் இந்த மாலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவனுடைய தாசனை அன்போடு அழைக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய தாசன் அவர்கள் நம்மத்திலே தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் கூட்டத்தை முடித்து சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை காலங்களுக்கு விடுதலையோடு கூட நாம் ஆராதிக்க முடியும் என்று தெரியாது. காற்றுள்ள போதே அப்படின்னு சொல்லுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். காலங்கள் இருக்கிற பொழுது நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி கொள்வது நமக்கு நல்லதாகவே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 18-19 ஆண்டுகளாக தொடர்ந்து என்னை ஊழியத்துக்கு அழைத்து கொண்டிருக்கிற அன்பு பாஸ்டர் அவர்களுக்கு, சிஸ்டர் குடும்பத்தாருக்கு, சபை மக்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் இப்படி என்னை அழைத்து பயன்படுத்துவதற்கு நான் பாத்திரனா என்று எனக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். என்னை விட சிறந்த நல்ல வல்லமையான தேவனுடைய ஊழியர்கள் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது அவர்கள் என்னமோ என் மேலே ஒரு அன்பு வைத்து, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு மட்டும்தான் எங்கள் மேலே அன்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அல்லேலூயா. நாங்களும் ரொம்ப நாளாக இப்படி தான் பிரதர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவரும் விடமாட்டிருக்கிறாரு. இது நான் பல முறை சொல்லிட்டேன், பிரதர் நடுவில் யாரையாவது கூப்பிடுங்க, மக்களுக்கு சலிப்பு வந்துட போகுது, இன்னும் ஒரே முகத்தையே எத்தனை வருஷம் பார்க்குறதுன்னு அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அதனால் அவர்களோட அன்பு என்னை தட்ட முடியல. ஆமேன். அல்லேலூயா. எத்தனை எனக்கு வயசாகிடுச்சு இல்லையா, பார்க்கலாம், ஓடுகிற வரைக்கும் ஓடலாம். ஆமேன். அல்லேலூயா. எனக்கு வயதாச்சு, நானும் தாத்தாவாகிட்டேன். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் இருக்கிறத பார்த்தா, நடக்கிறது உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தா தெரியலன்னுவீங்க. ஆனாலும் நான் வயதானவன் தான். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாளில் கூட திரும்ப ஒரு முறை கூட சபையில் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி நம் தேவனை கனப்படுத்தலாம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தர் நல்லவர் நல்லவர், நல்ல நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை, எல்லா மாட்சிமை, எல்லா புகழ், எல்லா ஸ்தோத்திரம், எல்லா பிரஸ்தாபங்கள், எல்லா துதிகள் எல்லாம் உமக்கு. நல்லா கையை தட்டி ஓ ரபா ஷத்தரதனமா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். இயேசு ராஜா
வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்று நம்பத்தக்கவர். ராஜ கரம் உயர்த்தி வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர். கரங்களை தட்டி ரகுமனா வாழ்க. ஆண்டவருடைய நாம வாழ்த்தப்படுவதாக. போற்றப்படக்கூடிய ஒரே நாமம், வாழ்த்தப்படக்கூடிய ஒரே நாமம், கணத்துக்குரிய ஒரே நாமம், பிரஸ்தாபத்துக்குரிய ஒரே நாமம். எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை, எல்லா மாட்சிமை, எல்லாம் போற்றுதல், எல்லா புகழ்ச்சி, எல்லா உயர்வுக்குரிய ஒரே நாமம் இயேசு என்ற நாமம். ஆண்டவரே ஆண்டவரே, பாதாளம் நடுங்கும் நாமம் இயேசுவின் நாமம், பிசாசுகள் நடுங்கும் நாமம் இயேசுவின் நாமம், வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்களை முடங்க வைக்கிற நாமம் இயேசுவின் நாமம், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணக்கூடிய ஒரே நாமம் இயேசுவின் நாமம், அற்புதங்கள் செய்கிற நாமம் இயேசுவின் நாமம், விடுவிக்கிற நாமம் இயேசுவின் நாமம், ஜெயம் கொடுக்கிற நாமம் இயேசுவின் நாமம், வாசல்களை திறக்கிற நாமம் இயேசுவின் நாமம், கட்டுகளை உடைக்கிற நாமம் இயேசுவின் நாமம், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் இந்த நாமம் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதற்காக, எங்கள் மத்தியில் கிரியை செய்வதற்காக, எங்கள் மத்தியில் காணப்படுவதற்காக நன்றி நன்றி. நல்லா கரம் தட்டி ஓ நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, விட மகிமை வெளிப்படுவதாக, விட மகிமை வெளிப்படுவதாக, விட மகிமை வெளிப்படுவதாக. கர்த்தாவே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, விட சத்தம் மாத்திரம் எங்களுக்காக துணிக்கட்டும். வந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி நீர் அனுப்பும்படி செபிக்கிறோம். இயேசு என்ற நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு குரல் சரியில்லைன்னா கூட எனக்கு பாடுறது பிடிக்கும். எங்கள் ஜூடாலாம் நடத்தும்போது நான்லாம் பாடவே கூடாது நியாயமான பிரகாரம். ஆனால் நமக்கு கொஞ்சம் ஆசை இருக்குது இல்லையா? பிரைஸ் தி லார்ட். பாட்டு பாடினா தான் எனக்கு பிரசங்கமே வரும். வேதத்தின் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 49:15.
மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு உம்முடைய மக்களுக்கு நீர் என்ன வார்த்தையை சொல்ல விரும்புகிறீர் என்று நான் காலையில் செபிக்கும் பொழுது பெரும்பாலும் அந்த 31 அது ஏற்கனவே 2 மாதத்திற்கு முன்பாகவே பாஸ்டர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணி அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து விடுவேன். ஆனால் இன்றைக்கு எப்பவுமே இந்த 1ஆம் தேதி சொல்லப்படுகிற வாக்குத்தத்தம் மட்டும் இந்த 1ஆம் தேதி காலையில் தான் ஜெபிப்பேன். நான் அன்றைக்கு தான் அந்த வார்த்தைக்காக ஆண்டவரே என்ன வார்த்தை நீ சொல்லுகிறீர் என்று ஜெபிக்கும் பொழுது நான் ஏற்கனவே எடுத்த பிரசங்கம் அப்படியெல்லாம் கிடையாது. புதுசாக நான் ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த முதல் தேதியில், இந்த முதல் ஆண்டு முதல் மாதம் முதல் தேதியில் கொடுக்குற வார்த்தை மட்டும்தான் இதுவரைக்கும் உங்கள் சபையில் நான் பேசி கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. அப்படின்னா இந்த கால வேளையில் ஆண்டவர் என்ன வார்த்தை உடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறீர், பரிசுத்த கூடார சபைக்கு என்ன சொல்லுகிறேன்ன போது இந்த வார்த்தையை தான் சொன்னார். நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் என்கிட்டே சொல்லி இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊழியத்திலையும் அந்த 31ஆம் தேதி ஒவ்வொரு வாக்குத்தத்தம் சொல்கிறாங்க. அப்போ எந்த வாக்குத்தத்தம் தாங்க தேசத்துக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு அது புரியல. அந்தந்த ஊழியத்துக்கு 31ஆம் தேதி அந்தந்த மக்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் தான் அது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நேற்று சொன்ன வார்த்தை உங்களுக்கு தான், அது உங்கள் சபைக்கு தான், அது உங்கள் அடுத்த தெருவில் இருக்கிற சபைகள்லாம் கிடையாது. அல்லேலூயா. இதை நிறைய பேர் புரியுறதில்ல. ஒருவேளை உங்களுக்குள்ள இப்படி ஏதாவது எண்ணம் இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். பிரைஸ் லார்ட். உங்கள் சபைக்கு உங்களோட கூட பேசுகிற ஊழியக்காரருக்கு உங்களுக்காக கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் தான் 31ஆம் தேதி பேசப்படுகிற வாக்குத்தத்தம். அது அடுத்த சபைக்கு, அடுத்த மக்களுக்கு, அடுத்த ஊருக்கு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அந்த சபைக்கு அந்த ஊழியக்காரரை கொண்டு அவருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் பேசுவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டால் சொந்தமாக்கி கொண்ட விதமாகத்தான் கர்த்தர் செயல்படுவார். அல்லேலூயா. அது உங்களுடைய விசுவாசத்தின் கரத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதமான வார்த்தை கூட உங்களுக்காகத்தான். அல்லேலூயா. இது யாருக்கோ அப்படின்னு நினைக்காதீங்க, உங்களுக்காக தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்காக, நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய சபைக்காக கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் போயிட்டு நேராக போனவுடனே யூடியூபை எடுத்து பார்த்து யாரெல்லாம் பேசியிருக்கான்னு பார்ப்பீங்க, நாங்கள் அறியும். அல்லேலூயா. பாருங்க, நல்லா இருக்கும். ஆனால் அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். உங்கள் பிள்ளை தாங்க நீங்கள் வளர்க்கணும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு கொடுக்கப்படுறதான் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அது புரிகிறது கிடையாது. நிறைய பேர், நிறைய ஊழியக்காரன் கூட என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. பாவம், அவங்களுக்கு தெரிய மாட்டிருக்கு. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முகத்தை பார்த்தா தெரியல. நான் என்ன சொன்னாலும் எனக்கே டவுட் வர மாதிரி நடக்க ஒரு கிருபை உங்களுக்கு இருக்கு பாருங்க. அதற்காக உங்களை எல்லாரும் நல்லா கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அதுக்கும் தட்டுறீங்க பாருங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை மறப்பதில்லை. ஏன் மறக்க மாட்டே இருக்கிறாரு? இப்போ எனக்கு ஒரு கேள்வி வரும். அல்லேலூயா. வரவங்களுக்கு நிறைய சேர்ஸ் இருக்குமா, அவங்கவுங்க அந்தந்த சேரில் உட்காருவாங்க. யாரும் உங்களை எழுப்பி உட்கார வைக்க போகிறதில்ல. அதனால் நீங்களாம் இங்கே கவனிக்கலாம். அல்லேலூயா. அப்போ நான் எனக்குள் நிறைய கேள்வி நானே எடுத்து நானே கேட்பேன், நானே பதில் சொல்லிக்குவேன். ஆமேன். நானே கேட்டுக்குவேன், நானே பதில் சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். ஏன் உன்னை மறப்பதில்லை அப்படின்றார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. அதாவது ஒரு தாயின் அன்பு அப்படின்றது அளவிட முடியாதது. தாயினுடைய அன்பு அளவிடவே முடியாது. நான் முதல் நாளே சொன்ன மாதிரி ஒரு மனுஷன் 100 கல்யாணம் பண்ணலாம், 100 மனைவி வரலாம். ஒரு ஸ்திரீக்கு 100 புருஷர்கள் வரலாம். 10 கல்யாணம் பண்ணி 10 100 பிள்ளைகளை பெக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் எடுத்து பாருங்க, அவங்களுக்கு ஒரே அம்மா தான் இருப்பாங்க, ஒரே அப்பா தான் இருப்பாங்க. அல்லேலூயா. 10 பேரை கல்யாணம் பண்ணாலும் 10 அப்பா கிடையாது, 10 அம்மா கிடையாது, ஒரே அம்மா தான். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவரவருடைய தாய் தாங்க அவர்களுக்காக கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு பெற்றெடுக்கிறார். அதனால தான் ஆண்டவர் தம்முடைய அன்பை சொல்லும் பொழுது சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் பிள்ளைய மறப்பாலோ, பாலகனை மறப்பாலோ,
அப்படியே மறந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா, ஒரு ஏழை தாய் இருந்தாங்களாம். ரொம்ப கஷ்டப்பட்டு பல இடத்துல வேலை, கணவன் இல்லாத கைம்பெண் தாய் கஷ்டப்பட்டு தான் பிள்ளைய மகனை ரொம்ப நல்லா வளர்த்தாங்களாம். நல்லா வளர்த்து நல்லா பெரியவனாகி நல்லா படித்து நல்லா வேலை கிடச்ச பொழுது அப்புறம் கொஞ்சம் பெரும்பாலும் நமக்கு தெரியும் இல்லையா, நமக்கே தெரியும் இல்லையா, கொஞ்சம் நல்லா பெருசாகி நல்லா படித்து நல்லா வேலை கிடச்சி சம்பாத்தியம் வந்த உடனே நம்ம படிக்க வைக்கும்போது அம்மா அப்பா ஃபீஸ் கட்டுவாங்க, அம்மா அப்பா தீர்மானம் பண்ணி ஸ்கூலில் சேர்ப்பாங்க. அப்படி தானே, அப்படி தானேன்னு கேட்டால் ஆமான்னு சொல்லணும். அல்லேலூயா. நானும் 5 நாளாக போராடுறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எத்தனை நாள் வேணால் போராடுங்க, அசைச்சிக்க முடியுமான்னு மட்டும் பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், எந்த காலேஜில் சேர்க்கணும் எல்லாம் நம்ம முடிவு பண்ணுவோம். ஆனால் சம்பாதிச்சு வேலைக்கு போய் சாயந்தரம் போகிற பிறகு அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை நம்ம முடிவு பண்ணுவோம். அல்லேலூயா. அப்படி தான் இந்த ஏழை பையனை என்ன பண்ணான்னா அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி அவனுக்கு அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் மட்டுமா பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் மட்டுமா பிரச்சனை? ஒரு கழுதையை தெரிந்தெடுத்து கொண்டான். அல்லேலூயா. எதை தெரிந்தெடுத்தான் சொல்லுங்கள், வாய்த்தாருன்னு சொல்லுங்கள். அப்போ எப்பவுமே அம்மா பற்றி பேசுவானா, எங்கள் அம்மா என்னை இவ்வளோ கஷ்டம் பொறித்து வைத்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம உள்ளங்கையில் இதெல்லாம் ஆண்டவர் உள்ளங்கையில் நம்மளை வரைஞ்சி வச்சிருக்காரு. நம்ம உள்ளங்கை எங்கே போகும்னு கேட்டுன்னா கிளிக்கிட்ட போகும், ஜோசியங்காரங்கிட்ட போகும். இப்படி போய் காட்டும் என் எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு முறை பாஸ்டர் சொர்ணராஜ் அவங்க சபைக்கு என் பொண்ணு அங்கே தான் போயிட்டு அங்கே போயிருந்தோம். அப்போ ஒருத்தர் வந்து புதுசாக பிரசங்கம் பண்ண வந்திருந்தார். அவர் சொன்னார், அவர் போய் காமிச்சார். அந்த அவன் பார்த்து இந்த கட்டை விரலை பார்த்து வாழ்க்கை ஓஹோன்னு இருக்குன்னாமா. எப்படி இருக்கும், ஓஹோன்னு இருக்குன்னு சொன்னாராம். இவரும் ரொம்ப சந்தோஷத்தில் பைக் ஓட்டிட்டு போய் கீழே விழுந்து கட்டை விரல் காணாமல் போச்சு. அல்லேலூயா. அது அப்படியே பிஞ்சு அப்போ தான் தெரிஞ்சது அவன் ஓஹோன்னு இருப்பான்னு. என்ன சொன்னான்னா கீழே விழுந்து ஓஹோன்னு கத்தனை பார்த்தீங்களா, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவன் எதை சொல்லியிருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன உள்ளங்கைகளை வரைந்து வைத்திருக்கிறார், உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தாய் மறந்தாலும் மறக்கவே மாட்டார், தாய் மறந்தாலும் மறக்கவே மாட்டார், உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார், உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. மன்னித்து அணைத்துக் கொண்டார், மகனாய் தெரிந்து கொண்டார், மன்னித்து அணைத்துக் கொண்டார், மகளாய் தெரிந்து கொண்டார். கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார், கிருபையின் முத்தங்களால் புது உயிர் தருகின்றார். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஃபாதர் எழுதின எல்லா பாட்டுமே நல்லா தான் இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் உள்ளங்கையில் வரைந்து வச்சிருக்க. ஏன் நான் மறக்கிறது இல்லைன்னா, நான் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கேம்மா, நான் எப்படி மறப்பேன்? அப்போ இந்த உள்ளங்கையில் மறைந்து வச்சிருந்த என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுது, ஆமென், பூமி அவருக்கு, வானம் அவருக்கு. இப்போ
ஆண்டவர் உட்கார இடம் எங்கே இருக்குது? இப்போ ஆண்டவர் கை எங்கே இருக்குது? இப்போது முதல்ல இப்போ உங்கள் உள்ளங்கை அப்படியே இருக்கிற நிலைமை அப்படியே திரும்பி பாருங்கள். இருக்கிற எப்படி வச்சுருந்தோம் அப்படியே இப்படி மடிமேல் தானே வச்சுருந்தீங்க, இப்படி கால் மேல் தானே வச்சுருந்தீங்க. அப்படியே திரும்பி பாருங்கள். இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறோம்? நம்ம மேலே இருக்கிறோம். ஏன்னா கீழே ஆண்டவருடைய பாதப்படி, வானம் அவருடைய சிங்காசனம். அப்போ சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிற கர்த்தர் அப்படியே தான் உள்ளங்கையில் பார்த்தா, உள்ளங்கையில் நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்க. நாம் இருக்கிற இடம் கீழே இல்லை, மேலே இருக்கிறோம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மேலே இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? கர்த்தர் என்னை கீழாக்கிட்டாரு, அதனால தான் நான் கீழாகாமல் மேலாவாய் வாளாகாமல், என்னதான் நம்ம பாடும், கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவார். அல்லேலூயா. நீ மேலே இல்லை, ஃபீமேலும் இல்லைன்ற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. நான் ஒரு டைரியில் எழுதி வைத்திருக்கிறேன் மகளே. அந்த டைரி போன வருஷம் டைரி முடிஞ்சு போச்சு, 2025 போயிடுச்சு, 2026 புது டைரி வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பேப்பரில் எழுதுகிறவர் அல்ல. என்னை எங்கே வைத்திருக்கிறாருன்னு சொன்னால் தான் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சு எப்பெல்லாம் அப்படி கையை பார்க்குறாரோ எனக்கு தெரியும் ஆண்டவருக்கு. எப்பெல்லாம் நம்ம நினைக்கிற அப்படி கையில் பார்ப்பாரு. ஓ, இது சாம்சன் ஆகிடுச்சு. பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்க மகன், எங்கே போயிட்டு இருக்க நீ போகிற வழி சரியில்லையே, அப்படியே திரும்புன்னு சொல்லி ஒரு யூட்டன் போட வைக்கிறார். அல்லேலூயா. யாராவது சாம்சன் இருக்கீங்களா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், என்னத்தான் சொல்லிட்டாரு. சரி, உங்களை சொன்னால் நல்லது தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்மளை எங்கே இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேலே சிங்காசனத்தில் ஆண்டவர் சிங்காசனம் உட்காந்து ஆண்டவருடைய மடியில் இருக்கிறோம். கோடா கோடி தேவதூதர்கள் இருக்கிறாங்க. 24 மூப்பர்கள் சுற்றி நிற்கிறார்கள். கேருபீன்கள் சேராபீன்கள் இருக்கிறது. அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு, என்னை கவனிக்கலை, என் மேலே அன்பு இல்லைன்னா ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் வரும், வருத்தம் வரும், எவ்வளவு துக்கம் வரும். இந்த நகோமி அம்மா அவங்க வீட்டுக்காரர் கூட வந்து பஞ்சம் வந்துச்சுன்னு சொல்லி போனாங்க மோவாபுக்கு. அங்கேயே டென்ட் அடித்து 2 பையனுக்கு அங்கேயே கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே இவ புருஷன் அந்த 2 பசங்க புருஷன் எல்லாம் சேர்த்த பிறகு திரும்பி வரும்போது சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஆண்டவர் பார்த்து நகோமி மோவாவுக்கு போன்னு சொன்னாரா? ஆமாண்ணா, இப்படி பண்ணணும். உங்ககிட்ட மைக் இருக்கு, நீ பேசுற. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரா? நகோமி மோவாபி பெண்களை பசங்களுக்கு கல்யாணம் பண்ணு கருத்தா சொன்னாரா? இவர்களா முடிவு பண்ணுறது, இவங்களா போகிறது, இவங்களா பண்ணுறது எல்லாம் நம்ம பண்ணிட்டு கர்த்தர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அல்லேலூயா. பிரைஸ். நான் மட்டும் அந்த இடத்த நல்லா எட்டிக்காய் போட்டு வாயில் திணிச்சு வச்சிருப்பேன். பண்ணுறதெல்லாம் பண்ணி சர்வேலுக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டு விட்டார். ஒரு 5-6 கம்ப்ளைண்ட்டுங்க நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிறாங்க. அல்லேலூயா. என்னை யாரும் என்னை நகோமின்னு கூப்பிடாதீர்கள், நான் மாறா, எங்கேயும் போறா. அல்லேலூயா. இவங்களா எங்கேயாவது போயிட்டு வந்து என் பேர் என்ன மாத்திக்க. யாருமா போக சொன்னது? பண்ணுறதெல்லாம் நாம பண்ணிட்டு ஆண்டவர் மேலே. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம இவங்க இப்படி தான், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், அவர் என்னை மறந்து விட்டார். மறக்கல. ஏன் மறக்கல? அது எப்படி மறக்காம போவீங்க? உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். நான் டெய்லி காலையில் எந்திரிச்சு அப்படி முகம் கழுவும்போது கரத்தை பார்க்கிறேன், சாப்பிடும்போது கரத்தை பார்க்கிறேன், அப்படியே உட்கார்ந்து இப்படி பார்க்கும்போது கரத்தை பார்க்கிறேன். என் உள்ளங்கையில் வரைந்து வைத்து. இப்போ சொல்லுங்க, நாம் கர்த்தருடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிற சித்திரம் தீர்க்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அம்மையின் பிரைஸா. நாம் எந்திரிச்சு பவுடர் போட்டு அழகுபடுத்தி பண்ணுறதை விட என் கர்த்தர் அப்படியே வச்சு பளிங்கு மாதிரி அப்படியே பற்றி எரிகிறதான அக்னிக்கு நடுவில் பிரகாசிக்கிற ஒரு கரத்தில் இருந்து கர்த்தர் என்னை வைத்திருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி மறப்பார்? கர்த்தர் எப்படி கைவிடுவார்? கர்த்தர் எப்படி புறக்கணிப்பார்? கர்த்தர் என்ன நினைக்கல, கர்த்தர் என்ன மேல அன்பா இல்லை, ஆண்டவரே மேல பிரியமா இல்லை, கர்த்தர் என்ன கைவிட்டு விட்டுட்டாரு, இதெல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு அவ்வளவு துக்கமா இருக்கும். அவ்வளவு துக்கமா இருக்கும். ஒரு பையன் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது, மகனை ஏன்பா வரல, உன்னை படிச்சு பயந்துட்டான். ஆமாமா, நீ பயந்த, சும்மா சொல்லாதமா அப்படின்னு சொன்னா அந்த தாய்க்கு எப்படி வலிக்கும்? அல்லேலூயா. எவ்வளவு துக்கம் இருக்கும்.
நமக்கெல்லாம் துக்கம் வரலாம், யாராவது சொன்னால் நமக்கு கவலைப்படலாம், யாராவது சொன்னால் நமக்கு கஷ்டம் வரலாம், நமக்கு மனசு வேதனை வரலாம். ஆனால் நாம் என்ன சொன்னாலும் ஆண்டவருக்கு கோபமே வரக்கூடாது, ஆண்டவருக்கு துக்கமே வரக்கூடாது, ஆண்டவருக்கு வேதனையே வரக்கூடாது. என்ன நியாயம்னு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கு, நான் மறக்குவதில்லை, நான் மறக்க மாட்டேன், என் கையிலே இருக்கிறோம். பிரைஸ். இப்போ சொல்லுங்க, நம்மள எங்கே இருக்கிறோம்? உங்கள் கையை தான் பாருங்களேன். அல்லேலூயா. சில கை கருப்பாக இருக்கும், சில கை வெள்ளையாக இருக்கும், சில கையில் கோடு கோடாக இருக்கும், சில கையில் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் என்னன்னா நம்ம கை நமக்கு தானேம்மா, நம்ம கை நமக்கு பிரியந்தானே. ஆமென். கருப்பாக இருக்கிற கையில் எடுத்து சாப்பிடாமல் இருக்கிறோமா? அல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளவு அழகானவர், 1000 சிறந்தவர். அசிங்கமாக இருந்தாலும் நம்மளை கையில் எழுதுகிறார், கருப்பாக இருந்தாலும் கைகளில் வரைகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம ஒரு மாதிரியாக பார்த்தாலும் கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. எப்படி இருந்தாலும் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சு, மகளே நான் மறப்பதில்லை, மகளே நீ மறக்கப்படுவதில்லை, உன்னை நான் மறக்கலை, உன்னை கைவிட மாட்டேன், மகனை உன்னை மறக்கலைன்னு சொல்கிறார். இதை விட நல்ல ஆண்டவரை எங்கே போய் கண்டுபிடிக்க போகிறோம்? இதை விட சிறந்த ஒரு தேவனை எங்கே போய் பார்க்க போகிறோம்? என்னிடத்தில் என்ன குறை கண்டீர்கள் என்று கேட்கிறார். நான் என்ன குறை என்னிடத்தில் இருக்கிறது? இவ்வளவு அன்பா, இவ்வளவு கரிசனையாய் உன்மேல் நான் இருக்கிறேனே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம மறக்கிறது இல்லை. ஏன் மறக்கிறது இல்லைன்னா, முதலாவது காரியம், ஆண்டவர் நம்மளை எங்கே வச்சிருக்கிறாரு? உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். இப்பொழுது சங்கீதம் 137 சங்கீதம் 5வது வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 137:5. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஏன் இப்படியாமா உங்களையே வலது கையில வரைஞ்சு வச்சுக்காரு, கையை என்ன பண்றீங்க? அல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு புல்லரிச்சிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமே உன்னை நான் மறந்துட்டேன்னு வையேன், என் வழக்காரன் நான் செய்கிற தொழிலை மறந்து. அல்லேலூயா. அப்புறம் நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன், என்ன தொழில் மறந்துருச்சு கர்த்தருக்கு? பிரைஸ்ல பூமி தன்னைத்தானே சுத்தர தொழில் இன்னும் மறந்து போச்சுன்னா எப்படி இருக்கும்? சூரியன் வரணும், நிலவு போகணும், நிலவு வரணும், சூரியன் மறையணும். இப்போ ஆண்டவர் மறந்துட்டாருன்னு வைங்களேன், ஒன்று இருட்டாவே இருக்கும், இல்லைன்னா வெயிலாவே இருக்கும். அல்லேலூயா. மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டா, என் வலது கரம் தன் தொழிலை மறப்பது போல. அப்படின்னா நான் உன்னை மறந்துட்டேன்னா நானே ஸ்தம்பித்து விடுவேன், நான் செயல்படாத தேவனாக இருப்பேன், நான் ஒன்றுமே பண்ணாதவராக இருப்பேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்காக கர்த்தர் சகலவற்றை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்ம நினைக்கிறார் என்பதற்கு அடையாளமே, பிரைஸ் தி லார்ட், பூமி சரியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. கிராவிட்டி மட்டும் மாறிச்சுன்னு வைங்க, நிலாவில் நடக்கிற மாதிரி தான் ஒரு அடி எடுத்து வச்சா 1 மீட்டருக்கு அந்த பக்கம் போய் ஒரு கால் வரும். திருடன் நம்மகிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டா கூட நம்ம போய் என்ன பண்ண முடியாது. அவனை அப்படியே போகும்போது அவனும் அப்படியே போயிட்டு இருப்பான். வாழ்நாள் முழுசு அவனும் ஓடிக்கிட்டு இருப்பான். வாழ்நாள் முழுசு நம்மளும் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? பேச்சு கூட திருடன் திருடன் திருடன். எனக்கே சிரிப்பு. அல்லேலூயா. எப்படி பிரதர், நான் அவனை மறந்துட்டேன்னா இப்படி தான் இருக்கும். எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும். எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே
மகுடம் நீர்தானையா, மணவாளரே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உமை மறவே. அல்லேலூயா. என்ன அழகா பாடி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஃபாதருக்கு ஒரு கரம். பிரைஸ் தி லார்ட். எந்த டாபிக் கொடுத்தாலும் ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கிறார். யாவனும் வந்து டச் பண்ண முடியாத அளவுக்கு எல்லா இடத்துலையும் அவர் தாங்க நிற்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவ்வளவு கர்த்தரை அவர் நேசித்து இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, எருசலேமே நான் உன்னை மறந்துட்டேன்னு சொல்லாத, சீயோனே நான் உன்னை மறந்துட்டேன்னு சொல்லாத. உன்னை மறந்துட்டா என் வலது கரம் தன் தொழிலை மறப்பது. தொழிலை மறப்பது, அதாவது நீங்க இல்லைன்னா நான் இல்லைன்றார் கர்த்தர். அதுதான் சுருக்கமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் இல்லைன்னா ஆண்டவரே இல்லை, அவருக்கு வேலையே இல்லை, அவருக்கு ஒரு தொழிலும் கிடையாது. அப்படின்னா ஆண்டவர் முழுக்க முழுக்க நம்ம தாங்க சார்ந்து நிற்கிறார். ஆண்டவருக்கு நமக்கு எப்படி ஆண்டவரை விட்டா வழி இல்லையோ, கர்த்தருக்கும் நம்மளை விட்டா ஆள் இல்லைங்க. எவ்வளவு ஒரு மகிமை, எவ்வளவு ஒரு மகிமை. அல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் பாசல், உங்களை விட்டா கர்த்தருக்கு ஆள் கிடையாது. ஆமென். காசுக்கு காசு. அல்லேலூயா. அவருடைய பிளான் தப்பா போச்சு. அதனால தான் என்ன பண்ணாருன்னா நான்று கொண்டு சாகுறார். ஆண்டவரை திட்டினாரா, மறுதளிச்சாரா, ஏதாவது பேசினாரா? நம்ம ஆள் இருக்கார் பாருங்க பேதுரு, சபிக்கவும். அப்போ சபிக்க தான் என்னென்னு சொல்லியிருப்பார். அப்படியே லைட்டாக கண்ணில் அப்படியே யோசித்து பாருங்க, என்னென்னு சொல்லியிருப்பார். நம்ம எப்படி சபிப்போம்? அல்லேலூயா. தான் ஜீவனை தப்புவதற்காக சபிக்கிறாரு, சத்தியம் பண்றார், அடிச்சு சொல்றார், அறியேன். யாருக்கிட்ட? வேலைக்காரிகிட்ட. அல்லேலூயா. ஆனாலும் அவரை தான் கர்த்தர் வந்து தலைமையாக கொண்டு வந்து வைக்கிறார். ஏன்னு கேட்டீங்களா, குறைகள் உண்டு, பலவீனமான பாத்திரம்தான். ஆனால் எந்த இடத்திலும் எல்லா இடத்திலும் என்ன சொன்னாலும் முதலாளாக வந்து நிற்கிறாரு. சுருக்கமான ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவருக்கு எதையாகவே செய்யணும். ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும்? கர்த்தர் தான் எனக்கு செய்யணும். அவருக்கு நான் எதுக்கு செய்யணும்? அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறாரு, நீ என்கிட்ட வரணும், ஜெபிக்கணும், எனக்காக நிற்க வேண்டும். பேதுரு என்ன பண்ற? அட்லீஸ்ட் ஒருத்தனை வெட்டவாதி செஞ்சார் இல்லம்மா, வெட்டவாதி செஞ்சார். இவருக்கு ஒரு கோலை தான், ஒரு பயந்தாங்கொள்ளி தான். ஆனாலும் கூட ஆண்டவர் பிடிக்க வரும்போது பட்டயத்தை எடுத்து டப்புன்னு ஒருத்தனுடைய காதை வெட்டினாரா இல்லையா? வெட்டினாரா இல்லையா? அப்போ சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஓடவும் பேதுரு இருக்கிறாரு. ஒரு பிரச்சனை வந்தா கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு கர்த்தர் சில குணாதிசயங்களை பார்க்கிறார். குணாதிசயங்களை பாரு. அவருடைய பலவீனம் அது. அதனால மறுதளிச்சார், திட்டுறாரு, கொண்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதே யூதாஸ் பண்ணும் பொழுது அவர் பண ஆசை உள்ள மனுஷனாக இருக்கிறார். அவர் சத்தியம் பண்ணல, சபிக்கல, ஒன்றும் பண்ணல, இல்லை பண ஆசையா இருக்கு. ஆண்டவர் போய் நின்று யூதாஸ்ன்னு சொல்லி கர்த்தர் பேசினாரா? பேதுருவிட்ட குறைகள் அதிகமாக இருந்தது. ஆனால் கர்த்தருக்காக எதையாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. கடல் மேல் நடக்கும்போது எல்லாம் சும்மா இருக்கும் பொழுது, ஆண்டவரே நீரேயானால் நானும் நடந்து உம்மிடத்தில் வர வேண்டும் என்றதான ஒரு வைராக்கியம் இருந்தது பாருங்க. அதை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம மற்றவருடைய பார்வைக்கு அற்பமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்காக ஏதோ ஒரு குணாதிசயம், ஏதோ ஒரு வைராக்கியம், ஏதோ ஒரு அன்பு நமக்குள் இருக்குமையானால் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நான் எப்படி மறப்பேன்? மறந்துட்டேன், மறந்து சொல்ல எப்படி மறப்பேன்? அல்லேலூயா. நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். பெரிய வேலை இல்லைன்னா கூட சாப்பிடுற அளவுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. டெய்லி பிரியாணி சாப்பிட்டா தான் கர்த்தர் நல்லவரா? நல்லவரா? குடிக்க கஞ்சி கொடுத்தாலும் கர்த்தர் அது கூட இல்லாமல் ஆமென் சோமாலியாவில் புள்ளையும் பூண்டையும் பிடிங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸா. கர்த்தர் நமக்கு நல்ல ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு ஒரு நாள் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு வேதனையை கொடுக்கிறது.
நீங்க யோசித்து பாருங்களேன், இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு அங்கலாய்ப்பு இருந்திருக்கும், ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு துக்கம் இருந்திருக்கும், ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு மன வேதனை ஜனங்கள் மூலமாக வந்திருக்கும். அதனால தானே சொல்றாரு, தாய் மறப்பாலோ அவங்க மறந்தாலும் நானே மறக்க மாட்டேன்னு சொல்லாரு. எருசலேமே, உன்னை மறந்துட்டேன்னா என் வலது கை தொழிலை மறப்பது போலாகும் என்று சொல்லி தான் செய்கிறதான காரியத்தையே ஒப்பிட்டு விட்டு, இதெல்லாம் நடக்காது, நான் உன்னை மறக்க மாட்டேன் மகள் என்று சொல்லி ஆண்டவர் இவ்வளவு வியாக்கியான விளக்கம் கொடுக்கணும்னு சொன்னா, இந்த ஜனங்களுடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கை கர்த்தரை எவ்வளவு துக்கப்படுத்தி இருக்கிறது. ரொம்ப ஈஸியா நம்ம போட்டுட்டு போயிடுவோம். கர்த்தர் நல்லவர், ஆமா ஆமா என்ன நல்லவர், ஒன்னும் எனக்கு செய்யல. கர்த்தரை துக்கப்படுத்துகிறது. பக்கத்துல தான் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்ம அருகில் தான் கர்த்தர் இருப்பார். நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு முனகள் கூட கர்த்தருக்கு கேட்கிறது. கர்த்தருக்கு கேட்கும். துக்கப்படுவார், வேதனைப்படுவார். அல்லேலூயா. நம்ம நிறைய நினைக்கிறதே கிடையாது, ஈஸியாக வார்த்தைகள் அப்படி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவருக்கு காது கேட்காதவர் எங்கேயே இருக்க. கர்த்தர் சொல்லலாம், எங்கேயே இல்லை, என் மடியில தான் உன்னை வச்சிருக்கிறேன். நான் சிங்காசனத்தில் மேலே. யோசித்து பாருங்க, பூமி பாதப்படி, வானம் அவருடைய சிங்காசனம், அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற கர்த்தர், கீழே எல்லாம் இருக்கிறாங்க. நான் உன்னை என் கையில் வச்சு நான் மேலே கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். கர்த்தர் என்னை கை விட்டுட்டார், என்னை கீழாக்கிட்டாரு, என்னை மறந்துட்டார், என்னை தள்ளிட்டார் போது ஆண்டவருக்கு எவ்வளவு துக்கம். அல்லேலூயா. ஒரு பழைய ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. என்ன பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின. சிலுவை நாயகன் சிந்தின ரத்தம் இன்றும் பாய்கின்றதே, சிறுமை அடைந்து சிலுவை நோக்கி நீ வா அப்படின்னா, சிலுவை நாயகருடைய ரத்தம் இன்னைக்கும் பாயுது, இன்னைக்கும் பாயுது. என்னைக்கோ ஒன்று கிடையாது. சாராள் நவராஜம்மா இன்னும் ஒரு படி மேலே போய் பாட்டு எழுதியிருப்பாங்க. இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே, எனக்கும் அதில் பங்குண்டே, சிலுவை மரண பாடுகளால் சீயோனில் சேர்ந்திடும். நம்ம வேற லெவல். அவங்க சொல்றாங்க, இயேசுநாதருடைய பாடு என்ன தாண்டி போகாது, அதில் எனக்கு பங்கு இருக்கு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம் நிமித்தமா, யாரோ ஒரு நபர் நிமித்தமாக துக்கப்படும் பொழுது, சாராள் நவராஜ் அம்மா சொல்றாங்க, அந்த பாடு எனக்கு இருக்கிறது, அந்த துக்கம் எனக்கு இருக்கிறது, அந்த துக்கம் என்னை தாண்டி செல்லாது, எனக்கு அதில் பங்கு இருக்கு என்று சொல்லுகிறார்கள். ஏங்க ஊழியக்காரங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க? இப்போ நல்லா யோசித்து பாருங்களேன். இப்போ நானே வந்து உட்காந்துட்டு, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார், நீங்கள் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். எனக்கு பேச வருமா வராதா? வருமா வராதா? நீங்க தூங்குறீங்களோ நான் தூங்கி இருப்பேன். அல்லேலூயா. சில நேரங்கள் ஆனால் கர்த்தருடைய கிருபை இந்த 5 நாள்லையும் எனக்கு இந்த கடைசி நேரத்தில் எனக்கு இந்த தசை பகுதி எனக்கு மேலே இங்கே வந்துடும். நான் அப்படியே வழியில் அந்த கடைசி நேரங்கள் அப்படியே இறங்கி போயிட்டு கொடுத்துட்டு அப்படியே பண்ணுவேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபை என்னமோ தெரியல, இந்த 5 நாளில் எனக்கு அந்த பிரச்சனையே வராமல் இருக்கு. அல்லேலூயா. அவ்வளோ வழி இங்கே வந்துடும். எனக்கு அப்படி இப்படி குனிய முடியாது, அப்படியே நிமிர்ந்து இப்படி தள்ளிக்கிட்டே இருப்பேன். போன முறையில் கூட வந்திருக்கு. அவ்வளோ கஷ்டப்படுவேன். அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் பிரசங்கம் பண்ணணும்? அல்லேலூயா. சே, ஜான் பிரதர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. அவருக்கு அப்படியே இங்கே தசையெல்லாம் அப்படி விழாவில் ஏறிடுது. ஆளுக்கு ஒவ்வொரு லட்சம் கொடுத்து அவர் சந்தோஷப்படுது. நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அப்படி ஏதாவது வந்திருக்கிறேன் இல்லை. அங்கலாய்ப்பு, அங்கலாய்ப்பு. ஏன்னு சொன்னா, இங்க வந்து நிற்கும் போது, அங்க இருக்கும்போது நான் அப்படிதான் சாதாரணமாக, இங்க வந்து நிற்கும் பொழுது அந்த ஆண்டவருடைய ஏக்கம் வருகிறது, அந்த தாகம் வருகிறது, அங்கலாய்ப்பு வருகிறது. ஏன்னு கேட்டா, இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே, எனக்கும் அதில் பங்குண்டே. அல்லேலூயா. பாட்டு தெரியுமா? தெரியலன்னா அட்லீஸ்ட் கையாது தட்டு உச்சிந்தி. அல்லேலூயா. இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே, எனக்கும்
அதில் பங்குண்டே. சிலுவை மரண பாடுகளால் சீயோனில் சேர்ந்திடுவேன். சிலுவை மரண பாடுகளால் சீயோனில் சேர்ந்திடுவேன். கர்த்தர் துயர் துனியா கதறி முகம் கவிழ்ந்தே இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய துக்கம் நமக்குள்ள வந்தா ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆண்டவரையே துக்கப்படுத்தினா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், அநேக சபைகள், அநேக ஆராதனைகள், அநேக கர்த்தருடைய குடும்பங்கள் கர்த்தரை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சின்ன குறைவு வந்துட்டா கூட அவ்வளோ கோவம், அவ்வளோ கோவம். பிரைஸ் தி லார்ட். நான்லாம் ஒரு ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு வீட்டில் கூடியிருந்தேன். நான் ரொம்ப ஒரு 25 வருஷம் இருக்குமா, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தோம். அவங்க வீட்டில் மேலே இருந்தோம். அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒரு பொண்ணுக்காக கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ண, பிள்ளை பேச்சுக்காக. உண்மையிலே நான் ஜெபம் பண்ணேன், ஆனால் எனக்கு அது என்ன வார்த்தை வந்து எனக்கு தெரியல. குழந்தை பிறந்த பிறகு அந்த பொண்ணு சொல்லுது, அண்ணா நீங்கள் அது நான் கூட்டிகிட்டு வந்த பொண்ணுக்கு சொன்னீங்க, அவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அந்த குடும்பமே, டிசம்பர் 25 புள்ள பிறக்கணுங்க, அதே மாதிரி டிசம்பர் 25க்கு குழந்தை பிறந்துச்சு நான் சொல்லி. அப்படி சொன்னது எனக்கு ஞாபகமே இல்லை, எனக்கு சுத்தமாக இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னீங்க. எத்தனை பேர் போகிற இடத்துலலாம் சொல்லலாம், பிரதர் நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு வந்தீங்க, அப்போ நீங்கள் என்னை சொல்லி என்னை குறித்து சொல்லி பிள்ளை பிறக்கும் என்று சொன்னீர்கள். பிள்ளை பிறந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் பேரூர் தானே, போரூரா? எங்கள் ஊரில் பேரூர். பெரிய கன்ஃபியூஸ் எனக்கு. அல்லேலூயா. எனக்கு அந்த போரூரும் பேரூரும் ரொம்ப இடிக்கும். இது போரூர் இல்லையா? போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணுக்கு குழந்தையே பிறக்காது என்று டாக்டர்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டார்கள். இப்போ நாளைக்கு நடக்குது பாருங்க வாக்கு தந்த ஜபம். அந்த மாதிரி ஜபத்தில் வரும்போது கண்ணை மூடிட்டு பார்க்காம கை வைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்கு இந்த வருஷம் 2 நன்மைகள், உனக்கு வேலை கிடைக்கும், உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று சொன்னார். அவங்க சொன்னாலும் ராமச்சந்திரா டாக்டரே குழந்தை பிறக்காதுன்னுட்டாரு. ஜான் பிரதர் குழந்தை பிறக்குன்னு ஆவியானவர் சொல்கிறாரு. எனக்கு தெரியும், நான் கண்ணை மூடி இருப்பேன். சரியாக 10வது மாதம் ஒரு அழகான பெண் பிள்ளையை பெற்றெடுத்து நான் தான் பேரை கொடுத்தேன். அல்லேலூயா. பேரை நான் தான் வச்சேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையில் அவங்க என்கிட்ட பேசுறது இல்லை இப்போ. அல்லேலூயா. இப்படி எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடந்தது. ஆனால் என் மகளுக்கு குழந்தை இல்லைங்க 16 வருஷமா. நான் ஒரு நாள் கூட கர்த்தரை முறுமுறுத்ததே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் இந்த வாக்கு தத்தத்துக்கு என் பிள்ளைகள் அங்கேருந்து ஃபோனில் பண்ணுவாங்க, ஜாம் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க, கேட்பேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லா பேசி நல்லா வாக்குதான், குழந்தை இல்லை. யோசித்து பாருங்க, பிரசங்கம் பண்ணுகிறேன், எத்தனையோ பேருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 பேருக்காவது பிள்ளைகள் பிறந்திருக்கும், பிள்ளையை இல்லாதவர்களுக்கு. இத்தனை காரியங்கள், அற்புதங்களை கர்த்தர் ஜபத்தில் ஊழியத்தில் செய்திருக்கும் போது என் வீட்டுக்குள்ளாக குறைவுகள் இருக்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்று பாருங்கள். ஆனால் ஒரு நாளும் நான் ஆண்டவரை முறுமுறுத்ததே கிடையாது, கர்த்தரை குறை சொன்னதே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் எதை செய்தாலும் சரியாகவே செய்வார். என் ஆண்டவர் ஒரு காலமும் தப்பு செய்ய மாட்டார் என்று எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். வேதனை அவமானங்கள். என் மக சொல்வா, சில நேரங்களில் குடும்ப கூடுகையில் எல்லாரும் 2 குழந்தை வச்சுட்டு இருக்கும்பொழுது என் மக ஒரு முறை கீழவே நின்று அழுதுட்டு லேட்டாக வந்தா, அதெல்லாம் எவ்வளோ துக்கமாக இருக்கும். ஆனால் ஒரு நாளும் கர்த்தரை குறை சொன்னது கிடையாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்னை மறந்தா அவர் தொழிலை மறந்த மாதிரி. ஆண்டவருக்கு தெரியுங்க யாருக்கு எப்பொழுது எங்கே என்ன எதை செய்யணும் என்று என்னை விட என் ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நமக்கு என்ன செய்யணும் அவருக்கு தெரியுங்க. அவருக்கு ஆலோசனை கொடுக்கலாம் நம்ம வேண்டாம். நமக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்யக்கூடிய உலகத்தில் ஒரே ஒரு சரியான நபர். கையை தட்டுங்கம்மா ஆண்டவருக்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போன வருஷம் வரும்போது என் மனைவி அப்படி தான் ஜூடாவுக்கும் ஜெபம் பண்ணிட்டு, எப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு, ஜூடாக்கு இந்த வருஷத்தில் திருமணம் ஆகும் அப்படின்னு
சொல்லிட்டு தான் வந்தாங்க. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அதே விதமாக ஜூடாவுக்கும் திருமணம் நடந்தது. என் மகளுக்கும் கர்த்தர் அற்புதங்களை 2 அற்புதங்கள் பிரைஸ் எல்லாம் இந்த ஊழியத்திற்கும் எங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவருங்க. ஏன் செஞ்சார்னா என்னை உள்ளங்கையில் மட்டும் வரைஞ்சி வைக்கல, எனக்கு செய்யலைன்னா அவருடைய தொழிலே கர்த்தர் மறந்துடும். கர்த்தர் தொழிலை மறப்பாரா? அல்லேலூயா. எனக்கு மட்டும் ஏன் மிஸ் 1 மார்க்கு 2 மார்க்காக போடுறாங்க, அவங்களுக்குலாம் 10 மார்க்காக போடுறாங்க, நான் மேல் சர்ச்சுக்கு வருமா? ஆமாம், 10 மார்க் போடலான்னு மிஸ் கை எடுக்கும் போது கர்த்தர் வந்து கையை பிடிச்சிட்டார். வேண்டாம் 1.5 போடு சொன்னாரா? அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆண்டவரை குறை சொல்கிறது, எல்லாத்துக்கும் ஆண்டவர் மேலே பழி போடுறது, நாம் பண்ணிட்டு எல்லா தப்பும் ஆண்டவர் மேலே போடுறது. அல்லேலூயா. 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு 9:45 கிளம்புனா 10 மணி நேரம் போக வேண்டிய இடத்துல 9:45 கிளம்பி விருன்னு போய் பிடிச்சி யாராவது இடிச்சிட்டு கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு. கர்த்தர் லேட்டாக கிளம்பு மகனே, 2 பேர் இடிச்சிட்டு போ மகனேன்னு சொன்னாரா? அல்லேலூயா. ஆராதனை 10 மணிலேருந்து நைட்டு சொன்னாக்கா 11:30 வந்தவங்களெல்லாம் நான் பார்த்தேன். ஞான் அவட இருந்து கண்டு. அல்லேலூயா. அந்த பின்னாடி உட்காந்து நல்ல சௌகரியம் இருக்குது, யாரெல்லாம் லேட்டாக வராங்கன்னு பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு பெருக்கமான ஆஸ்வாதம் எங்கேருந்து கொடுப்பாரு? ஆமேன். அல்லேலூயா. நான் உன்னை மறக்கலை, உன்னை மறப்பதில்லை. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நல்லா தட்டணுமா? நல்லா வலிக்க தட்டுங்க. நீங்க ரொம்ப ஸ்லோ. நல்லா தட்டு. அல்லேலூயா. கடைசியா கர்த்தர் சொல்றாரு, யாக்கோப்பே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு. அவனை மறக்க மாட்டேன். ஏன் மறக்க மாட்டேன்னா, நீ என் தாசன்பா, நீ என் தாசன், எப்படி மறப்பேன்? அல்லேலூயா. அம்மா சொல்லுவாங்க இல்லையா, அம்மா என்னம்மா என்ன, நீ என் புள்ளப்பா, நீ என் புள்ள, நான் எப்படி உன்னை மறப்பேன்? இதுதான் கர்த்தர் சொல்றாரு. யாக்கோப்பே, நீ என் தாசன், உன்னை உருவாக்கினவர் உன் கர்த்தர், என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என் தாசன். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, என்னை மறந்துட்டார்னு யாராவது சொன்னா அவங்க ஆண்டவருடைய பிள்ளையே இல்லை. இப்படி செப்பண்டி. யாரையெல்லாம் கர்த்தர் மறந்துட்டாரு? பக்கத்தில் கேளுங்க, பக்கத்தில் பார்த்து, கர்த்தர் மறந்துட்டாரா? இனிமேல் சொல்லுவீங்க, கர்த்தர் மறந்துட்டார்னு சொல்லிட்டா நீ ஆண்டவருடைய பிள்ளையே இல்லை. அல்லேலூயா. என்ன தெளிவாக கர்த்தர் பேசுகிறாரு பாருங்க. அதாவது நீங்கள் எப்படி வசனத்தை ரசிக்கிறீங்களே தெரியாது, நான்லாம் ரொம்ப ரசிப்பேன். உண்மையிலே இந்த வசனத்தெல்லாம் நான் காலையில் பார்த்து அந்த பகுதி எடுத்து நான் முத்தம் கொடுத்தேன். என்ன ஆண்டவரப்பா, என்ன அற்புதமான தேவன். பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்னதுக்கு கர்த்தர் இன்னும் நிறைய இருக்கும். பெரிய பைபிள் ஞானிகள் நிறைய எடுப்பாங்க. நம்ம மூளைக்கு இது 3 தான் கிடைச்சிது. அல்லேலூயா. நம்ம குருவி மூளைக்கு இதுதான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இதான் ஆக மொத்தத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பிரசங்கத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார். 5 நிமிஷம் கூட இருக்காது, அவ்வளோதான். டக்குன்னு காமிச்சார், எடுத்து அப்படி குறித்து வச்சுட்டேன். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் எனக்கு சந்தோஷம் தான், கர்த்தர் இவ்வளோ நல்லவராக இருக்கிறார், எவ்வளோ கிருபையாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ நல்ல ஆண்டவர். நான் அவனை மறப்பதில்லை. ஏன்? நீ என் தாசன், நீ என் மகள், நான் தானே உருவாக்கின நானும் மறப்பேனோ? இப்போ கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. தெரிந்து கொண்டாரே தாசன் நீதான், சிநேகிதனும் நீதான். நேற்று கூட இந்த பாட்டு பாடின உங்களுக்கு தெரியலன்ட்டீங்க. போய் பாருங்க, ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் போடுங்க. ஃபாதர் பெர்க்மன் ஸ்பாட். அற்புதமான வரிகள் அவ்வளவு அழகா இருக்கும். இப்போ இதுலையாவது இருக்கா? தெரிந்து கொண்டாரே தாசன் நீதான், சிநேகிதனும்
நீதான், தெரிந்து கொண்டாரே தாசன் நீதான், சிநேகிதனும் நீதான். அழைத்த தெய்வம் ஆகாதவன் என்று தள்ளி விடமாட்டார். அழைத்த தெய்வம் ஆகாதவன் என்று தள்ளி விடமாட்டார், தள்ளி விடமாட்டார், ஒருபோதும் தள்ளி விடமாட்டார். நெஞ்சே நீயே கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய்? மறுபடியும் பாடலாம். தெரிந்து கொண்டாரே தாசன் நீதான், சிநேகிதனும் நீதான். சேர்ந்து தெரிந்து கொண்டாரே தாசன் நீதான், சிநேகிதனும் நீதான். அழைத்த தெய்வம் ஆகாதவன் என்று தள்ளி விடமாட்டார். அழைத்த தெய்வம் ஆகாதவன் என்று தள்ளி விடமாட்டார், தள்ளி விடமாட்டார், ஒருபோதும் தள்ளி விடமாட்டார். நெஞ்சே நீயே கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய்? 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 ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே, நெஞ்சே நீ கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய்? என்ன அழகா பாடல். பிரைஸ் தி லார்ட். ஏன் புலம்புற, ஏன் கலங்குற? தெரிந்து கொண்டாரு தாசன் நீதான், சிநேகிதனும் நீதான். அல்லேலூயா. ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சிநேகிதன் சொல்லணும்னா எவ்வளவு கிருபை, எவ்வளோ ஒரு கிருபை. பிரைஸ் தி லார்ட். யாராவது பெரிய ஆளை பார்த்துட்டு அவர் என் சிநேகிதன்னு சொல்றது எவ்வளோ பெருமைப்படுறோம். இப்போ நமக்கு யாருங்க ஃப்ரெண்டு? யாரு நம்ம ஃப்ரெண்டு? நம்ம சிநேகிதர் யாரு? இவ்வளவு பெரிய சிநேகிதரை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கன்னத்தில் கையை வச்சுட்டு நல்லா இருக்கீங்களான்னு யாராவது கேட்டக்கூடாது. உடனே அப்படியே உச்சஸ்தாதிக்கு போயிட்டு பாடும்போது எனக்கு வரமாட்டிருக்கு, அழும்பொழுது அப்படியே போகும்போது ஓல்டேன் எங்கேயாவது போயிட போகுது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சிநேகிதர் கர்த்தர் சொல்றார், உன்னை நான் மறக்க மாட்டேன். மறக்கப்படுறதுக்கு சான்ஸ் இல்லை, வாய்ப்பு கிடையாது. ஏன்? நீ என் தாசன்பா, என் மகன், என் மகள், என் புள்ள, என் சபை, என் ஜனம். நான் எப்படி மறப்பேன்? இதுக்கு மேலே என்னங்க கர்த்தர் உத்தரவாதம் கொடுக்கணும்? இதுக்கு மேலே கர்த்தர் என்ன ஐஎஸ்ஐ முத்திரை கொடுக்கணுமா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, நீ என் சிநேகிதன், நீ என் தாசன், என் நேசகுமாரன், என் பிள்ளை, என் பிரியம், என் ரூபவதி. எத்தனை வார்த்தை. அல்லேலூயா.
எத்தனை வார்த்தை சொன்னாலும் கூட பிரசங்கம் கேட்கும்பொழுது நல்லா தான் இருக்கு. எப்படி இருக்கு? பிரசங்கம் கேட்கும் பொழுது நல்லா தான் இருக்கு. பிரச்சனை வரும்போது தான் எல்லா பிரசங்கம் மறந்துடும், எல்லாம் மறந்துடும். பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், பின்னாடி வீட்டுக்காரர் சொன்னது ஞாபகத்துக்கு வரும். அவர்களை பாருங்கள், இவர்களை பாருங்கள், அப்படி பாருங்கள், இப்படி. சில பேர் சொல்லுவாங்க ரஷ்யாவை பாருங்கள், ஜப்பானை பாருங்கள். நம்ம இருக்கிற அண்ணா நகரை பார்க்கறது இல்லை, கொடைக்கானலை பார்க்கறதுக்கு முடியறது இல்லை. அல்லேலூயா. நம்ம எங்கது நிறைய பேர் மீட்டிங் ஜப்பானை பாருங்கள் எப்படி இருக்கிறது. ஏய்யா, மதுராந்தகம் பக்கம் போகிறதுக்கே முடிய மாட்டிருக்கு. திண்டிவனம் செஞ்சி கோட்டை பார்க்க முடியல. நானும் எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன் பார்க்கணும். செஞ்சி கோட்டையும் பார்க்கல, செய்யாத கோட்டையும் பார்க்கல. நம்ம உடனே என் ஆண்டர் அப்படியெல்லாம் இல்லைம்மா, என் கர்த்தர் அப்படி இல்லை, நான் தான் உண்டாக்கினேன், நான் உருவாக்கினேன். நீ என் தாசன், என் மகன், என் பிள்ளைகள், என் நேசகுமாரத்திகள், என் பிரியம் நீங்க, நான் எப்படி மறப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை நிரூபிக்க அப்படியே அடிச்சு 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 சொல்றார். அல்லேலூயா. எத்தனை வார்த்தைகளை கர்த்தர் சொல்றாரு, எத்தனை வார்த்தை கர்த்தர் திரும்ப 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 சொல்றாரு. உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன், நீதியின் வலது கரத்தில் உங்களை ஏந்தி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்றாரு. உன்னோடு கூட பண்ணின உடன்படிக்கை மாறாதுன்னு சொல்றாரு. என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்றாரு. என்ன பண்ணாலும் கொஞ்ச நேரத்துக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எப்படி பேசுறாருல கர்த்தர். அல்லேலூயா. வீட்டில் போய் பார்க்கணும், எல்லாம் மாறி விடுகிறது. கர்த்தரை திரும்ப 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 துக்கப்படுத்தி திரும்ப திரும்ப சிலுவையில் கொண்டு போய் ஆண்டவர் ஆணி அடிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, சிலுவை நாய்கள் சிந்தி நிறத்து இன்றும் பாய்கின்றது, இன்னைக்கும் பாய்கிறது, இன்றைக்கும் வேதனை, இன்றைக்கும் துக்கம். அல்லேலூயா. ஒரே ஒரு தீர்மானம் பண்ணலாம், இனி உம்மை குறை சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, எந்த நிலைமையில் உன்னை குறை சொல்ல மாட்டேன். யோபு சொல்றாரு, என் கையால வாய. அல்லேலூயா. நம்ம வாயை திறந்தாலே கர்த்தர் ஓடிடுறார். கர்த்தர் ஓடுகிற அளவிற்கு பேசுகிறோம். சர்ச்சுக்கு வாங்கம்மா, ஏன் சர்ச்சுக்கு வரல? சர்ச்சுக்கு வந்து எண்ணத்தை கண்டோம். சர்ச்சத்துக்கு எதுக்கு கண்டுறதுக்காக வரோம்? அல்லேலூயா. சர்ச்சு ஆலயத்துக்கு வருவது என்ன காண்றதுக்கு? ஆலயத்துக்கு வருவது தேவனை ஆராதிக்க, நன்மைகளுக்காக அல்ல. ஆலயத்துக்கு வந்தால் சுகம் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், அதுக்கெல்லாம் கிடையாது. ஆலயத்துக்கு வருவது தேவனை ஆராதிக்க, கர்த்தரை துதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த. தேவ சபையிலே தேவன் எழுந்தருள் இருக்கிறார். கர்த்தர் உலாவுகிற இடமாக இருக்கிறது. இங்க வந்தா கர்த்தரை சந்திக்கலாம், தேவனை சந்திக்கலாம், தேவனோடு உறவு கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இங்க வந்த ஆண்டவர் வந்தார்னா ஆமென், எடுத்து இருக்கிற அப்பத்தை ஆசீர்வதித்து எடுத்து பிட்டு கொடுப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியே கண்ண மூடி ஒரு தீர்மானம் பண்ணலாம், பார்க்கலாம். அப்படியே நம்ம இருதயம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வலது கை வைங்க பார்க்கலாம். தேடி கண்டுபிடிச்சி எங்கே டப்புன்னு சத்தம் கேட்குது அங்கே வைங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டரை பார்த்து சொல்லுங்கள், நான் சொல்கிறது அப்படி சொல்ல, கர்த்தாவே ஒரு நாளும் உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், உம்மை வேதனைப்படுத்த மாட்டேன். நீர் என்னை மறந்தீர் என்று சொல்ல மாட்டேன், நீர் என்னை கைவிட்டீர் என்று சொல்ல மாட்டேன், நீர் எனக்கு நன்மை செய்யலைன்னு சொல்ல மாட்டேன், கர்த்தர் என்னை கஷ்டப்படுத்திட்டாருன்னு சொல்ல மாட்டேன், சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கொடுத்துட்டாருன்னு சொல்ல மாட்டேன், ஆண்டவர் என்னை வேதனைப்படுத்திட்டாருன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டவரை நீர் என்னை நேசிக்கிற தகப்பன், என்மேல் அன்புள்ளவர், என்மேல் கரிசனை உள்ளவர், என்மேல் இரக்கம் உள்ளவர், என்மேல் நினைவாக இருக்கிறவர், என்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர், எனக்காக வைராக் காண்பிக்கிறவர், என்னை உம்முடைய தாசனாக, உம்முடைய சிநேகிதனாக, உம்முடைய மகனாக, உம்முடைய மகளாக, உம்முடைய பிள்ளையாக நீர் தெரிந்து கொண்டு இருக்கிற கர்த்தாவே, இதைவிட சிறந்த பாக்கியம் எனக்கு ஒன்றுமில்லை. ஆண்டவரே, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அப்படியே கண்களை மூடிக்கொண்டே இருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, துதிங்க துதிங்க. ஆண்டவரை துக்கப்படுத்தின வார்த்தைகள் இருக்குமே என்னால் இந்த வருஷத்தின் முதல் நாளில் அறிக்கையிடலாம், இனி உம்மை குற்றப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே,
உம்மை குறை சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை கலங்க வைக்க மாட்டேன் ஆண்டவரே. எனக்காக எத்தனை சாட்சிகளை சொல்லுகிறேன். உன்னை மறந்தாயா வலதுக்கரம் தொழிலை மறப்பது போல் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய அன்பை, உம்முடைய நேசத்தை, உம்முடைய பாசத்தை ஆண்டவரே எங்கள் மேல் வைத்து உம்முடைய கிருபையை நீர் எவ்வளவு விளங்க பண்ணுகிறேன். என் மகனே, நீ என் தாசன் அல்லவா, உன்னை உருவாக்கினவர் அல்லவா, உன்னை படைத்தவர் அல்லவா, நான் உன்னை எப்படி மறப்பேன், என்னால் நீ மறக்கப்படுவது இல்லையே என்று எத்தனை வார்த்தைகளை, எத்தனை காரியங்களை எந்தெந்த விதமாக சொல்லுகிறேன். தாய் தன் பிள்ளையை மறக்க மாட்டாள், அவளே மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் மகளே, நான் மறக்க மாட்டேன் மகனே. தாய் தன் பிள்ளையை மறப்பது சாத்தியம் இல்லை, அதை மறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தாலும் கூட நான் மறக்கிறது இல்லை என்று சொல்லி எவ்வளவு ஆணித்தரமாக, எவ்வளவு அங்கலாய்ப்போடு, எவ்வளவு வேதனையோடு, எவ்வளவு பரிதபிப்போடு கூட உனக்காகத்தானே இறங்கி வந்து, உனக்காக தானே மனுஷனாக அவதரித்து, உனக்காக தானே பாடுபட்டு, உனக்காக தானே அடிக்கப்பட்டு, உனக்காக தானே காயப்பட்டு, உனக்காக தானே துப்பப்பட்டு, உனக்காக தானே கன்னத்தில் அறையப்பட்டு, உனக்காக தானே மினுக்கான வஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டு நிர்வாண கோலத்தில் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சொட்ட சொட்ட தலையில முள்முடி சூட்டப்பட, எல்லாரும் ஏளனப்படுத்த, எல்லாரும் துக்கப்படுத்த, யூதருடைய ராஜாவானால் இறங்கி வா என்று எல்லாரும் சொல்லும் பொழுது பக்கத்தில் இருந்த கள்ளன் கூட என்னை இகழ்ந்தானே, அவன் இகழ்ந்ததை கூட உனக்காக, உன்னுடைய ரட்சிப்புக்காக, உன்னுடைய மீட்புக்காக நான் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு என் ஜீவனையே கொடுத்தேன். உனக்கு மதுரத்தை கொடுக்கத்தானே மகனே மகளே கசப்பான காடியை நான் எடுத்துக்கொண்டேன். இந்த கசப்பான காடி நான் எடுத்துக்கொண்டது மகனே மகளே உங்களுக்காகத்தானே. நான் மறப்பேனோ, நான் மறப்பேனோ, நான் மறப்பேன். யாருக்கு அப்படியே ஜப நிலையில இருப்போம். ரிபாலா சாந்தரகுமார். சிலுவையில் மாட்டி அறைந்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி அறைந்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்க்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. என்னையோ உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. என்னையோ உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. என் தலை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எவ்வளவு ஒரு நல்ல தேவனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஆண்டவர், ஒரு சிநேகிதர், ஒரு தகப்பனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா?
சமாதானம் தான். தெய்வீக சமாதானம் தான் உண்மையான ஆசீர்வாதம். அந்த ஒரு ஆசீர்வாதம் இருந்து விட்டால் எல்லாவற்றையும் கடந்து விடலாம், எல்லாவற்றையும் தாண்டி விடலாம். இந்த மாலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். என் மகனே, என் மகளே, எனக்கு பிரியமான ஆத்துமாவே, என் ஜனமே, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது சாத்தியம் இல்லை. காரணம் என்ன? நான் என் கரத்தில் எல்லாம், என் உள்ளங்கையில் எல்லாம் பொறித்து வைத்திருக்கிறேன், வரைந்து வைத்திருக்கிறேன், சித்திரம் தீர்த்தி வைத்திருக்கிறேன். உங்கள் கரத்திலே அநேக ரேகைகள் இருக்கிறது, என் கரத்திலோ உங்களுடைய சாயல் தான் இருக்கிறது, உங்களுடைய உருவம் தான் இருக்கிறது, உங்கள் வாழ்க்கை தான் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தின் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். உங்கள் பலவீனங்கள் எனக்கு தெரியும், குறைவுகள் எனக்கு தெரியும், வேதனை எனக்கு தெரியும், இல்லாமை எனக்கு தெரியும், பாடு எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். என் சிங்காசனத்தில் நான் அமர்ந்து கொண்டு என் உள்ளங்கையை பார்க்கும் பொழுதெல்லாம் உன்னை பார்க்கிறேன் மகளே, மகனே, உன்னை நான் பார்க்கிறேன் மகனே. சூழ்நிலைகளை பார்க்கிறேன், உங்கள் வேதனைகளை பார்க்கிறேன், கண்ணீர்களை காண்கிறேன். நான் அமைதலாய் இருந்து விடுவேனோ? நான் பேசாமல் இருந்து விடுவேனோ? கிரியை செய்யாமல் இருந்து விடுவேனோ? அப்படி இருந்தால் என் வலது கரம் தன் தொழிலை மறப்பது போலத்தானே என் வலது கரம் தொழிலை மறக்காது. நான் மாறுகிற தேவன் அல்ல, மறக்கிற தேவன் அல்ல, வெறுக்கிற தேவன் அல்ல, பார்த்து சும்மா இருக்கிற தெய்வம் அல்ல. உனக்காக என்ன வேண்டுமானாலும் பண்ணுவேன், உங்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், ராஜ்யங்களை மாற்றுவேன், காரியங்களை மாற்றுவேன், யாரை வேண்டுமானாலும் உருவாக்குவேன், யாரை வேண்டுமானாலும் தள்ளுவேன். நமக்காக, எனக்காக, உங்களுக்காக கர்த்தர் எதை வேண்டுமானாலும் செய்வார், எதை வேண்டுமானாலும் செய்வார். எனக்காக யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார், யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் என்னை விட்டு கொடுக்கவில்லை, விட்டு கொடுக்கவில்லை. சாத்தான் கையிலும் விட்டு கொடுக்கவில்லை, மனிதர்கள் கையில் விட்டு கொடுக்கவில்லை. அவர் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். யாருக்காகவும் கர்த்தர் என்னை விட்டு கொடுத்து விட்டு நான் கஷ்டப்படுவதை, நான் அழுவதை, நான் புலம்புவதை பார்த்து அமைதலோடு கூட இருக்கிற தெய்வம் அல்ல. என்னுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் இருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நெருக்கத்திலே, அந்த பாடுகளிலே, அந்த உபத்திரவத்திலே கர்த்தர் நிற்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியிலே போடப்பட்ட பொழுது அக்கினி சூளைக்குள்ளாக கர்த்தர் இருந்தார். தானியேல் சிங்க கெபிக்குள் போடப்பட்ட பொழுது சிங்க கெபிக்குள்ளாக கர்த்தர் இருந்தார். செங்கடலுக்குள்ளாய் நடக்கும்போது கர்த்தர்களுக்கு முன்பாக கடந்து போனார். யோர்தான் நடக்கும்போது கர்த்தருடைய பெட்டியாக என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போனார். அவர்கள் வனாந்திரத்தில் நடக்கும்போது அக்கினி ஸ்தம்பத்தோடும் மேக ஸ்தம்பத்தோடும் அவர்களோடு கூட உலாவினார். தண்ணீருக்காக, தாகத்துக்காக அலைந்த பொழுது கண்மலைக்கு மேலே நின்று மலையை அடிக்க சொல்லி கண்மலைக்கு மேலிருந்து ஜீவ தண்ணீரை புறப்பட பண்ணின கர்த்தர் என் தாகம் தீர்க்க மாட்டாரா? என் கண்ணீரை துடைக்க மாட்டாரா? தூதர்களுடைய அப்பத்தையே தமிழ் ஜனங்களுக்கு 40 ஆண்டுகள் விடாமல் கொடுத்த கர்த்தர் எனக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டாரா? எனக்கு வேலை கொடுக்க மாட்டாரா? என் கர்ப்பத்தை தொட மாட்டாரா? என் வாழ்க்கையை தொட மாட்டாரா? என் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாரா? என்னை குத்தி கொண்டிருக்கிற முட்களை கர்த்தர் பிடுங்கி எடுக்க மாட்டாரா? என்னை ரணமாக்கி கொண்டிருக்கிற காயங்களை கர்த்தர் கட்ட மாட்டாரா? என்னை நெருக்கி கொண்டிருக்கிற சாத்தானுடைய கிரிகளில் இருந்து எனக்கு விடுதலையை கொடுக்க மாட்டாரா? என் கண்ணீர்களை துடைக்க மாட்டாரா? அவருடைய உள்ளம் கைகளில் தானே நான் வரையப்பட்டிருக்கிறேன். என் கண்ணீர்களில் வரும் பொழுது கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி தொட மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ராத்திரி வேளை கண்ணீர்கள் துடைக்கப்படும், புலம்பல்கள் மாறும், துக்கத்தின் நாட்கள் முடிகிறது, புலம்பல்கள் மாறுகிறது. இரட்டை கலைந்து விட்டு ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தினாலே நம்மை உடுத்து விட்டு நம்மை சிங்காரப்படுத்தி நம்முடைய சிறையிருப்புகளை திருப்பி சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்து நீ வாழ்ந்து சுகித்திருப்பாய் மகனே, வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள் மகளே. நான் உங்களை கைவிடவில்லை, உங்களை மறக்க மாட்டேன், உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. ஆமென். என்றென்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிற என் பரலோக தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய ஜனமே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை.
நான் உங்களை மறப்பதில்லை, உங்கள் பிள்ளைகளை மறப்பதில்லை, உங்கள் வாழ்க்கையை மறப்பதில்லை, உங்கள் துக்கத்தை மறப்பதில்லை, உங்கள் இயலாமையை மறப்பதில்லை, உங்கள் வேதனையை மறப்பதில்லை, உங்கள் கண்ணீர்களை மறப்பதில்லை. மறக்க நான் மனுஷன் அல்ல, நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் கர்த்தர். யாக்கோபு